நிஜமா சொல்றேன், லைவ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கம்ருவும் பாருவும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப 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 கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. அத வேற வெக்கமே இல்லாம எடிட்டிங் டீம் தூக்காம அப்படியே நமக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. எப்ப இந்த ஹாட் ஸ்டார் டிஸ்னில இருந்து ஜியோக்கு போச்சோ அப்பவே சோலி முடிஞ்சு. ஏன்னா டிஸ்னி கையில இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும், இருந்தாலும் காமிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ எதுவா இருந்தாலும் போடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து பாய் சொல்றாரு போல இருக்கு. இவங்களும் எந்த ஒரு எடிட்டும் பண்ணாம அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க. அருமை. பிக் பாஸ் சீசன் 9க்கே எப்படின்னா ஹிந்தியில பிக் பாஸ் சீசன் 19 போயிட்டு இருக்கே, அந்த மாதிரி தமிழ்ல சீசன் 9 வர்றப்போ அவ்வளவுதான். இந்த பிக் பாஸே யாரும் வீட்டுல இல்லாதப்போ மிட் நைட் மசாலா பாக்குற மாதிரி தான் தனியா உட்காந்து பார்க்கணும் போல இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? பெண் தான் முடிவு பண்ணணும். அப்படினே இருக்கு. பொறுக்கி ஆம்பளை பண்றதெல்லாம் இவனும் பண்ணுவாளாமா? ஏய் அவ பேசுனதெல்லாம் மறந்துறீ. சரி, இப்போ நேத்தோட சம்பவத்துக்கு வருவோம். நேத்து எபிசோட்லயும் புள்ளியார் சுழி போட்டதே இதுங்க ரெண்டும் தான். நைட்டு 1:50க்கு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இதுங்க ரெண்டும் நெருக்கமா உட்காந்துக்கிட்டு கூடல் மூடல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து வந்தாரு கமரு கன்வின்ஸ் பண்றதுக்காக. அப்ப பாரு, டா போடா, என்னென்ன பேச்சு பேசின, இப்ப எதுக்கு வந்த? சரிடி உடு, அப்ப மன்னிப்பு கேளு. சரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், வயலண்டா பேசிட்டேன், மன்னிச்சு. என்னது இது? இப்படிலாம் கிடையாது, ஏஞ்சிரு தோப்புக்காரன போடு அப்படின்னு சொல்ல, ஏய் மன்னிப்பு இங்க விட வெளியே போய் கேட்டா நல்லா இருக்கும்டி, அங்க போய் கேட்டுக்கிறேனே, அதெல்லாம் கிடையாது, இங்கே கேளு. சரி, தோப்புக்காரனை போடுறேன். 1 2 உன் பேரண்ட்ஸை தப்பா பேசினதுக்கு சாரி, வயலண்டா பேசினதுக்கு சாரி, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணதுக்கு சாரி, உன்னை ஃபீல் பண்ண வச்சதுக்கு சாரி டா. அப்புறம் முந்தா நேத்து உன்னை நெஞ்சில இப்படி தள்ளினதுக்கு கோவப்பட்டல, அதுக்கும் சாரி வேணும்டா. அது உண்மையிலேயே இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு பாரு எனக்கு. போடா, உன்னை நினைச்சு நான் சாண்ட்ரா கிட்ட எவ்வளவு புலம்பிட்டு இருந்தேன் தெரியுமா? அவ கிடக்குறா பைத்தியம், எப்ப பேசினாலும் லவ் கேம்னு பேசிட்டு இருக்கிறான். நம்ம என்னவோ பண்ணிட்டு போறோம், இவளுக்கு என்ன? அவளை தவிர்த்து வேற யாராவது வந்தாங்களா? எது இது மட்டும் தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டே இருக்குதே? யார கேக்குறான்? டேய் லூசு, உன்னதான் கேக்குறேன். அவளை நம்பாத பாரு, வீக்கெண்ட்ல உன்னை பத்தி தப்பா நிறைய சொல்லியிருக்கா. ஆனா அவங்க சேவ் ஆயிட்டாங்க அப்படின்னு உடனே நீ போய் கட்டி பிடிச்சல, அதனால உன் கூட இப்ப சுத்திட்டு இருக்காங்க. அது எப்பேற்பட்ட பீஸ்னு உனக்கு இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும் பார். சரி விடு, ஏதோ சொல்லி உன் மண்டைய கழுவிச்சே நீயும் நம்பிட்டு இருக்கிற, அதெல்லாம் விட்றா. ஹாப்பி நியூ இயர் டா. இனிமே நீ கோவப்படக்கூடாது, என்ன திட்டக்கூடாது, எங்க அம்மா அப்பாவை எதுவும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். கதவு சந்துல பள்ளி மாதிரி ரெண்டும் செட்டில் ஆயிடுச்சுங்களே அப்படின்னு இதுங்க ரெண்டும் கொஞ்சிக்குதுங்க பாருங்க. அதுல 0.1% கூட லவ்வே தெரியல. கமரு மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இந்த வீக்ல நம்ம ஒரு சில விஷயம்லாம் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, அதனாலதான் எல்லாரும் நமக்கு அகைன்ஸ்டா நின்னுட்டு இருக்காங்க. சோ பாரு கிட்ட சாரி கேட்டாதான் அது ஃபிக்ஸ் ஆகும். வீக்கெண்ட்ல நம்மள எதுவும் சொல்ல மாட்டா, இல்லனா 1க்கு 10ன்னு பண்ணி விட்டுருவா அப்படின்றதுனால மறுபடியும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. நம்பர் 2, சாண்ட்ரா கூட வேற இப்ப க்ளோஸா இருக்காங்கல்ல, அந்த பீஸ் ஏதாவது அட்வைஸ் பண்ணி இவளை இன்னும் ஏத்தி விட்டு நமக்கு அகைன்ஸ்டா திருப்பி விட்டா என்ன பண்றது? ஐயோ, இவ்வளவு தூக்கி நம்ம பக்கம் போட்டா அவளை ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த பீஸை இழுத்து சாண்ட்ராவை அடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுது. அவ்வளவுக்கு கிரைண்டரா? அதெல்லாம் சரி, இந்த கட்டி பிடிக்கிறது கொஞ்சம் பேசுறதெல்லாம் லவ் இல்லையா அப்படிலாம் கேட்டீங்கன்னா சத்தியமா இது காதல்லாம் கிடையாது. காதலோட காலு கீழே ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அதுக்கு பேரு காஜின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. இப்படியே இதுங்க ரெண்டும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறப்போ என்ன கரும சவுண்ட் கேட்டுனே இருக்குது அப்படின்னு சுபிக்ஷா எட்டி பாக்குறாங்க. பக்கத்துல அரோரா வேற படுத்துட்டு இருக்காங்க, அதுவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு. அதை பார்த்து அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு படுத்திருக்காங்க அப்படின்னு கம்ரு கிண்டல் அடிக்க, அதுக்கு பாரு சொல்றாங்க, அவங்க 2K கிட்ஸ், அப்படிதான் கண்டுக்காத அப்படின்னு. இது ரொம்ப தப்பா இல்ல? அவங்க என்ன மீன் பண்ணி சொன்னாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு தேவையில்லாம இவங்க பண்ண அசிங்கத்தை இன்னும் பெருசாக்கி நம்மளும் அதே அசிங்கத்தை பண்ண வேணாம். ஆனா இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டா தெய்வீக காதல், அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டா 2K கிட்ஸ். நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? இப்போ நம்ம தலைவர் சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. சாண்ட்ராக்கா, நான் பாரு கிட்ட சாரி கேட்டேன், ஏன்னா அவ பயந்துட்ட மாதிரி தெரிஞ்சு என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து, அதனால இப்போ ஓகே தான்க்கா அப்படின்னு சொல்ல, சபரி உள்ள பூந்து, இங்க பாரு டேய், நீங்க 2 பேரும் என்ன இளவு வேணா பண்ணிட்டு போங்க, தயவு செய்து எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா ஒண்ணு அப்படி போறீங்க, இல்லனா இப்படி போறீங்க, 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வர்றதுனால பாக்குற எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. சோ உங்க பிரச்சனை என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கீங்க. அதையும் மீறி நாங்க வந்து கேட்டோம்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கே ஒரு பிரச்சனையும் இல்ல, இவங்க எதுக்கு குறுக்க வராங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். அப்படின்னு நம்ம சபரி உஷாராவும் மெச்சூர்டாவும் பேசுறதெல்லாம் பாக்குறப்போ இந்த பையனுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரம் சாண்ட்ராவும் கன்வின்ஸ் ஆகல, வினோத்தும் சபரி சொன்ன அதே விஷயத்தை தான் சொன்னார். அப்ப பாத்துக்கோங்க, இந்த பீஸுங்களை பார்த்தா நம்ம மட்டும் கிடையாது, உள்ள இருக்கிறவங்களும் காண்டா வராங்க. இப்ப இவங்க எல்லாரும் கிச்சன்ட்ட உட்காந்துக்கிட்டு ஜாலியா பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ கான்வர்சேஷன் பாருவை பத்தி தான். அதுல சம்பந்தமே இல்லாம கமரு உள்ள பூந்து, என்னதான் நான் சாண்ட்ராக்காவோட சண்டை போட்டாலும் சாண்ட்ராக்காவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்ல,
ஏய் நான் சொன்னனா உன்னை பிடிக்கும்னு சொன்னனா அப்படின்னு கேட்க என்ன பிடிக்காதா இரு உன்னை வேற மாதிரி கோத்து விடுறேன் அப்படின்ட்டு இந்த கமரு என்ன பண்ணுச்சு, கனியக்காவும் உங்களை மாதிரிலாம் சண்டை போட்டுருந்தா வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க, என்ன பண்றது நான் உன்கிட்ட சண்டை போட்டேன், முன்னாடி போட மாட்டீங்க பின்னாடி போய் போடுவீங்கல்ல, இங்க பாரு கமரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? ஆனா நான் பிடிக்காதுன்னு மூஞ்சி மேல தானே சொன்னேன், பின்னாடி போய் சொன்னா. ஏய் பாரு இதெல்லாம் உன்னாலதான் அவன் என்கிட்ட வந்து இவ்ளோ பேசிட்டு இருக்கான். நான் சொன்னா அவன் லவ் கேம் பண்றான்னு சொல்லி எதுக்கு அப்படி சொல்லி வச்சிருக்க? ஏய் இல்லடி நான் சொல்லிதான் அவனை ஸ்டாப் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணனேடி. இதெல்லாம் உனக்கே ஃபேரா இருக்கா பாரு? உனக்காக பேசி இவன்ட்டெல்லாம் வாங்கி கட்டிக்கிற லெவலுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு உச்சக்கட்ட கடுப்புல இருக்காங்க சாண்ட்ரோ. ஆனா பாருக்கு ஆளுக்கு சப்போர்ட் பண்றதா ஆள் இல்லாதப்ப தோல் கொடுத்தா அவளுக்கு சப்போர்ட் பண்றதான்னு தெரியாம ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறாங்க. சும்மா இது ஹனி அது வந்து அவன் தான் முக்கியம். பட் திவ்யாவோட அப்பா சொன்ன மாதிரி இருக்கிற வரைக்கும் சாண்ட்ராவோட இருந்துகிட்டு அட்வைஸ் இன்புட் எல்லாம் வாங்கிட்டு இப்ப கமருவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் போய் ஒப்பிக்க அவ தான் இன்டீசென்ட்டா சொல்றா. நம்மளாவது அதை கேட்காம இருக்கணும்னு வச்சுக்காம அதை எடுத்துட்டு வந்து இங்க கேட்க பாருவோட நல்லதுக்குன்னு ஆரம்பிச்சது பாவம் சாண்ட்ராக்கே கமரு வழியா ஒரு வினையா வந்து அமைஞ்சு போச்சு. பாரு பண்ணும் இந்த வேலைக்கு பேர் தான் புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இப்ப சாண்ட்ரா கத்திட்டு இருந்ததை பார்த்துட்டு சாண்ட்ராக்கா அஃபண்ட் ஆயிட்டீங்களா, சாரிக்கா அப்படின்னு கமரு வர, இங்க பார் என்ன அக்கான்னா இனிமே கூப்பிடாத, பாரு நான் சொல்ற சாரியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, என்ன யாராவது பகச்சுக்கிட்டா அவங்கள நான் சும்மா விட்டதே கிடையாது, இப்ப பாரு உன் பாஸ்டர் நோண்டி அதை வச்சு அடிக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துக்கும் இப்ப பேசிட்டு இருந்த டாபிக்கும் சம்பந்தமே இல்லாம திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை நினைச்சு தெரியுமா, அதை உள்ள இட்டு வராரு. இந்த டாபிக்கோட எப்படி அது லிங்க் ஆச்சு அப்படின்னு தெரியல, பட் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா இந்த பீஸை அடிக்கணும் அண்ட் அவங்களோட கான்பிடன்ஸை உடைக்கணும். அப்ப எதை எடுத்தா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துருவாரு. எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? சோ இந்த டாபிக் எடுத்துட்டு நீங்க திவ்யாவோட 3 வாரம் சண்டை போட்டு அவளை வச்சு செஞ்சீங்கல்ல அந்த பெட்டி மேட்டர்ல நீ பாத்தியா, நான் சண்டை போட்டதை நீ பாத்தியா, எல்லார் தலையில ஏறிட்டு இப்ப என் தலையிலேயே ஏற வந்துட்டான், நீ நியாயமானவனா சொல்லு? ஆமா இவங்க மட்டும் பெரிய நியாயமானவங்க. ஆமா ஆனா உன் அளவுக்குலாம் இல்ல, போங்க ஃபுல்லி ஃப்ராடு. நான் சொன்ன வார்த்தையை அளந்து பேசு, ஃப்ராடு கீடுன்னு அவ்வளவுதான் அப்படின்னு கோச்சிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டாங்க. இம்புட்டு எதுக்காக? வெரி சிம்பிள், எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவரை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக மட்டுமே. சோ ஒருத்தரை பிரேக் பண்றதுக்கு எந்த லெவலுக்கு போய் என்ன வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதான் தலைவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. சோ படத்துல வர்ற கிளைமேக்ஸை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஒருத்தரோட சண்டை போட்டாங்க அப்படின்னா அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு, எந்த டாபிக் கொண்டு வருவாரு, எப்படியெல்லாம் ட்ரிகர் பண்ணுவாருன்றத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதனால தான் நீ பாஸ். இப்ப அழுதுட்டு போன சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்றதுக்காக பின்னாடியே வராங்க பாரு. அதை பார்த்து கடுப்பான சாண்ட்ரா, பாரு தயவு செய்து பின்னாடி வராத, இது எல்லாமே உன்னாலதான், சோ அப்படியே போயிரு அப்படின்னு கத்தி விட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு கூட்டமே வந்துருச்சு. சோ அவங்கள்ட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன பார்த்து ஃப்ராடுன்னு சொல்றான், இதை என் குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்ல என்ன நினைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருமா அழாதம்மா விடுமா, இங்க பாருமா நடக்கிறது நடந்துதான் தீரும். நீங்க கமருதீனை திட்டினது, கோச்சிட்டு நடந்து வந்தது, பார்வை திட்டினது, இங்க இவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எப்ப பார்த்தாலும் குழந்தை பாத்துருவாங்கன்னு சொல்லி பயந்துட்டே இருக்கீங்களே, இதெல்லாம் தெரிஞ்சுதானே வீட்டுக்குள்ள வந்தீங்க. சோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் புதுசா பாயிண்ட் எடுத்து அதுல இருந்து பிரச்சனையை கிரியேட் பண்றதா அவங்க வேலை. அப்பேற்பட்ட இந்த வீட்டுக்குள்ள வந்து ஹோலி வாட்டர் தெளிக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? டோன்ட் வரி, 2 நாள் எல்லாம் சரியாயிடும். ஏன் 2 நாள் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவீங்களா? சே உனக்கே பழகிடும். அதுக்கப்புறம் பாரு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, டேய் நீ என் கூட சண்டை போட்டு போயிட்ட, அப்ப எனக்காக அவன் மட்டும் தான் இருந்தா, அது மட்டும் கிடையாது உனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அப்பெல்லாம் உனக்காக அவ தான் இருந்தா, நமக்காக நிறைய பேசியிருக்கா, அவளை போய் நீ இப்பெல்லாம் பேசலாமா, போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்ப எனக்கு விருப்பம்லாம் கிடையாது, வேணா உனக்காக போறேன் அப்படின்னு வேண்டா விருப்பா போனாரு மன்னிப்பு கேட்கறதுக்கு. சாரி கேட்பேன். அதுக்கேத்த மாதிரி அங்கேயும் போய் சாரி கேட்கிறப்போ காதை பொத்திட்டு நடந்து போயிட்டாங்க. உடனே கடுப்பாயிடுச்சு கமருக்கு. இதுக்கு தான் இந்த அளவுக்கு தான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்து இப்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். அவங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர், ரொம்ப டூ மச். அன்னைக்கு என்னடா பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து வெளில படுக்கிறாங்க, ஏய் அது எதுக்கு இப்ப உள்ள கொண்டு வர அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த டாபிக் போயிட்டாரு. ஒரு பிரச்சனை இப்ப நடக்குதா, எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுவோ அதை பத்தி மட்டும் தானே பேசணும். அதை விட்டு மாமரத்துல தேங்காய் காய்ச்சி தொங்குற மாதிரி சிச்சுவேஷனுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. நான் என்ன பண்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்து இப்படிதான். அதுக்கப்புறம் விக்ரம் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் போட்டாரு, என் ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கிறியாடா? ஒத்துக்கிறேன்டா. அப்ப நான் சொல்றது கேளு, எனக்கே நீங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் பாக்குறப்ப கடுப்பாவுது, சுத்தமா பிடிக்கல, நீ எப்ப அடிப்ப எப்ப முறைப்பனே தெரியாது, அன்னைக்கு எட்டி விட்ட பத்தியா ஒண்ணு பாருவோட பாஸ்கெட், அதை பாக்குறப்ப எனக்கே கடுப்பாச்சு அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறப்போ, டேய் விக்கு நான் ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லிட்டேன்டா, நீ பண்ணதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணது தப்பு, அது தப்பு, இது தப்பு, இது தப்பு, அது தப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் விக்ரமே. இப்ப அவன் திருந்திட்டான், சாரி கூட கேட்டான்.
அதனால அவன் கூட சண்டை போட்டுறாதரா அப்படின்றத சுத்தி வளைச்சு சொம்பு தூக்கிட்டு வராங்க மிஸ் பாரு. முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திருந்திட்டான். இப்ப நம்ம சாண்ட்ரா அழுதுட்டே போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க ஃபுல்லா அழுது முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை ஒட்டி நின்னுட்டு இருக்காரு சபரி. அந்த டைம்ல சாண்ட்ரா வெளியே வர, இங்க பாரு சாண்ட்ரா, அவன் 1000 சொல்லிட்டு போட்டோம், ஆனா நமக்கு தெரியாதா நம்ம யாருன்னு, அதை நம்ப சாண்ட்ரா அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு சாண்ட்ராவின் கண்ணீரை துடைத்து விட்டார் சபரிநாதன். எனக்கு இந்த பீஸை பாக்குறப்போ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரா ஆடுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவே இந்த ஒட்டுமொத்த சீசன்லயுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு மனசார இவங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட மைண்டுக்கு வந்துட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கும் அப்படிதானா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்ப இந்த பாரு இருக்காங்கல்ல, அவங்க மழை காலத்துல செவுத்துல ஓட்டின அட்டைப்பூச்சி மாதிரி கமருவை இறுக்கி கட்டி புடிச்சுக்கிட்டு, டேய் இல்ல வேற ஒரு டோன், டேய் நீ சாண்ட்ரா கிட்ட பேசணும் பேபி, அவ கண்டிப்பா வேணும், பேசுறியா? சரி நான் பேசுறேன், பேசு அப்படின்னு இவங்க எப்படி சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரோ அந்த லெவலுக்கு இறங்கி சொன்னாங்க. பரவாயில்ல, பாருவை நான் கூட சும்மா நினைச்சேன், என்ன பண்ணா கமருவை அக்செப்ட் பண்ணி வைக்க முடியும்ன்ற பல வித்தை தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு. என்ன மந்திரம் போட்ட? அதுவா ட்ரீட்மெண்ட். அடுத்தபடியா டிக்கெட் டு ஃபினாலேவோட டாஸ்க் 6. இது நமக்கு தெரிஞ்சதுதான், கில்லர் காயின். அந்த கருப்பு கலர் காயினை இன்னொருத்தவங்க முதுகுல ஒட்டி விடணும். அதுக்கு 3 நிமிஷம் டைம். அந்த 3 நிமிஷம் முடியறப்ப யார் முதுகுல அந்த கில்லர் காயின் இருக்கோ அவங்க அவுட் ஆஃப் த கேம். இதை நான் எப்படி விளையாடணும்னா, பஸர் அடிச்ச உடனே அந்த காயின் எடுத்து குடுகுடுன்னு தொடுத்திட்டு போய் ஒருத்தவங்க முதுகுல வச்சுட்டு ஓடிடணும். அவங்க அதை முதுகுல வந்து எடுத்து மத்தவங்க முதுகுல ஒட்ட ட்ரை பண்ணணும். இதுதானே கேம். ஆனா இந்த விக்ரம் பயபுல என்ன பண்ணுச்சு, போடுறா ஒரு பிளான, கூட்டத்தை அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டி கேமையே வேற மாதிரி மாத்தி விட்டுருச்சு. டேய் என்னடா இது, உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா, கை கொடு. அதாவது பாயிண்ட்ஸ்ல யாரு ஹையா இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் குரூப்பா நம்ம அட்டாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்ல இருக்கவங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா வரும். அப்படின்னு அட்டாக் பண்ணி ஒவ்வொருத்தரா புடிச்சு படுக்க வச்சு அவங்க மேல மத்தவங்கள ஏறி படுத்து 1 by 1 அவுட் ஆக்க பிளான் போட்டாரு. அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி எல்லாரையும் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சபரி அவுட் ஆக்கி விட்டாரு. ஆனா இதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திவ்யா மட்டும் ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆரம்பத்துல பாருவும் தப்புன்னு தான் சொன்னாங்க, ஆனா கடைசியா அவங்களும் சேர்ந்துக்கிட்டு தான் அமுக்குனாங்க. சோ இந்த இன்ட்ரெஸ்டிங் கேமை ஈட்டியை வச்சு குத்தி கொலை பண்ணி நாசமே பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? சபரியை தொடர்ந்து அடுத்து பிளான் போட்டது நம்ம கமருவுக்கு. ஆரம்பத்துல தலைவர் ஆக்ரோஷமா இருந்தாரு, வாடி புடிச்சு பாருடி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்லாம். ஆனா அப்பேற்பட்ட சிங்கத்தையே சாச்சு விட்டாங்க மச்சான். சோ படுக்க போட்டு அமுக்குன்னு அமுக்கி காயினை ஒட்டி விட்டாங்க. இத பார்த்த பாரு சும்மா இருப்பாங்களா? டேய் என் ஜாக்க விடுங்கடா, நான் ரோஸ் வந்திருக்கேன்டா அப்படின்னு அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணாங்க. கேட்டா நான் கம்ருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, அது உங்க கேம்னா இது என் கேம், அதுக்காக நீங்க கம்ருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சிட போறீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அடிச்சு பேசுது. இது என்ன லாஜிக்னு தெரியல. அப்படி இந்த கேம் பிடிக்கல, இந்த மாதிரி அழுத்தி விளையாடுறது தப்பு அப்படின்னு ஒரே ஸ்டாண்ட்ல இருந்தா சபரியை நீங்க பிடிச்சி அமுக்கி இருக்க கூடாதுல்ல. அப்படி ஒருவேளை இதுதான் அவங்க லாஜிக்னா உங்க லாஜிக்ல தீய வைக்க. மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு ஃப்ராடு, டகுல் மாதிரி பித்தளை மாத்தி போங்க எடுத்தவன், இதெல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாலா ஒண்ணு பண்ண முடியாது. சோ இப்ப கம்ரு அவுட். அப்ப திவ்யா என்ன சொல்றாங்க, எனக்கு இதுல சுத்தமா ஈடுபாடு கிடையாது அப்படின்ட்டு விலகிட்டாங்க. ஆனா அடுத்த டார்கெட் நம்ம பாரு. எனக்காடா போடுறீங்க பிளான், இப்ப பாடுறா எப்படி கருப்பாம்பூச்சி ஓட்டைக்குள்ள பூருமோ அதே மாதிரி போய் நான் இந்த சோஃபாக்குள்ள போடுறேன் பார் அப்படின்னு உள்ள போக ட்ரை பண்ணாங்க. பாவம் அந்த கேப் சிறுசு, பாருவோட பாடி பெருசுன்றதுனால அதுக்குள்ள அகாமடேட் பண்ண முடியல, மாட்டிக்கிட்டாங்க. உள்ளேயும் போக முடியாம வெளியும் போக முடியாம மாட்டிக்கிச்சு. அப்படியே புடிச்சு இழுத்து அவங்க மேலேயும் கேர்ள்ஸ் எல்லாம் படுத்து முதுகுல ஒட்டி விட்டாங்க. அம்மனி மாட்டினதுக்கு அப்புறம் என்னன்னோ சொல்லி பார்த்தாங்க, டேய் சோஃபா நசுங்குதே அப்படின்னு. ஆனாலும் இவங்க எல்லாம் விடாம அது நசுங்குனா நசுங்கிட்டு போட்டோம், நீ வாடி வெல்ல அப்படின்னு புடிச்சு அமுக்கி ஆல்மோஸ்ட் காலி பண்ணி விட்டாங்க. அந்த டைம்ல கம்ரு வினோத் கிட்ட ஸ்பெஷலா ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாரு, டேய் மாமே அப்படியே பாரு கிட்ட இருந்து அந்த காயினை புடுங்கி விக்ரம் மேல வச்சு விட்டுரு அப்படின்னு. இவன் ஒரு டோமர், ஏதாவது பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி கண்டுக்காம பாருவை தான் புடிச்சு அமுக்கிட்டு இருந்தாரு அவரும். நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். இதுல காமெடியே என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல இந்த பாரு கத்த இந்த விக்ரமும் அரோராவும் சாரிமா முடிஞ்சுடா அவ்வளவுதான் லாஸ்ட் வாய் அப்படின்னு குழந்தைக்கு சோறு ஊட்டுறப்ப சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சொல்ல அச்சை வாய மூடுங்க கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு அப்படின்னு அசிங்கமா திட்டிட்டு அவுட் ஆன கடுப்புல காயினை தூக்கி போட்டு இதெல்லாம் ஒரு கேம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் தூரமா உட்காந்து வேடிக்கை பார்த்த திவ்யா, ரைட்டு அடுத்து நம்ம பக்கம் திரும்பிடுவானுங்க, அதனால நம்மளே சாஷ்டாங்கமா அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்களே விட்டு கொடுத்துட்டாங்க. அரஸ்ட் பண்ணு. இப்ப நான் ரூலை சேஞ்ச் பண்றேன்.
தரேன், வீட்டுக்குள்ளேயும் நீங்க போலாம் அப்படின்னு ஒரு பெரிய சேஞ்ச பண்ண வீட்டுக்குள்ளேயும் சேர்ந்து போய் விளையாட ஆரம்பிச்சாங்க. அதன்படி அரோரா இந்த பெட்டுக்கு பின்னாடி போய் நின்னாங்களா, இப்பவும் நாங்க இருந்து தூக்க முடியாது, நீயா வரியா இல்ல நாங்க வரவா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணாங்க. ஐ எம் சரண்டர் அப்படின்னு அந்த பீஸும் ஒத்துக்கிட்டு அவுட் ஆயிடுச்சு. அடுத்தபடியா இந்த போங்காட்டத்துல சாண்ட்ராவை பிடிச்சாங்க, அவங்களும் அவுட். ஆனா அவுட் ஆகிறப்ப எதுக்கு சிரிச்சிட்டே இருந்தாங்கன்னு தெரியல. இந்த லாஃபிங் கேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதே தான் கொடுத்து விட்டாங்களான்னு தெரியல, கேப்பே விடாம சிரிச்சிட்டு இருக்காங்க. அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. இதுல காமெடியே என்ன தெரியுமா, இப்ப 3 பேர் தானே இருக்காங்க, விக்ரம், சுபிக்ஷா, வினோத். சோ சுபிக்ஷாவும் வினோத்தும் விக்ரம காலி பண்ணலாம்னு நினைச்சாங்க. காயினோ வினோத் கையில இருக்கு. சோ சுபிக்ஷா அண்ணே ஓடு, அவர் அப்படியே அமுக்கி பிடிச்சி முதுகுல ஒட்டி விட்டுரு, கமான் கமான் அப்படின்னு சொல்ல, தோமா ஒரு நிமிஷமா தோ போறேன் பாரு, இப்ப போறேன் பாரு அப்படின்னு போற மாதிரி அப்படின்னு இந்த பீஸ் முதுகுலயே ஒட்டி விட்டு அப்படின்னு ஓட்டாரு. அங்க சுபிக்ஷாவை பார்க்கிறதுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இப்ப திவ்யா வினோத்திட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஏங்க எதுக்கு நீங்க விக்ரம விட்டு சுபிக்ஷாவை பிடிச்சிங்க அப்படின்னு கேட்க, ஏமா சத்தியமா ஓடி பிடிக்கிற அளவுக்குலாம் தெம்பு கிடையாது, அந்த ஆளை என்னால பிடிக்க முடியுமா, அதனாலதான் இந்த பீஸ் அவுட் ஆக்கி விட்டேன் அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. இதான் உண்மை. பட் திவ்யா இங்க என்ன கேக்குறாங்க, பாயிண்ட்ஸ் படி தான் வரிசையா அவுட் ஆக்குறாங்க அப்படின்னா இந்த சுபிக்ஷா விக்ரமுக்கு ட்ரை பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல அப்படின்னு. அது எப்படி பண்ணுவாங்க? இப்ப நீங்க தங்கச்சி, உங்களுக்கு சொந்தமா ஒரு அண்ணன் இருக்கான், அந்த அண்ணனை நீங்களே போட்டு தள்ள ட்ரை பண்ணுவீங்களா? தர்மத்தின் தலைவன் படம் பார்க்கல, நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? இப்ப இருக்கிறது வினோத் அண்ட் விக்ரம். பஸ்ஸர் அடிச்சது. ஆரம்பத்துல 2 பேருமே நாடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ வினோத் என்ன சொன்னாரு, ஏங்க எல்லா டைமும் நான் எடுத்திருக்கேன், இந்த ஒரு டைம் நீங்க தான் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்க, சரி நான் நல்லவன் அதனால எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பை போட்டு காயினை எடுத்துட்டு பின்னாடியே துரத்துனார் ரொம்ப நேரம். அவ்வளவு ஈஸியாலாம் பிடிக்க முடியாது வீட்டுக்குள்ளன்றப்போ. இப்ப என்ன பண்றணும், நியாயமா இருக்கிறது 2 பேர் தான் அப்படின்றப்போ கார்டன்ல வச்சிருக்கணும், அப்பதானே சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா அதை பண்ணல. சோ பின்னாடியே இவர் போய் சுத்தினாலும் வினோத்தை பிடிக்க முடியல. பஸர் அடிச்சிருச்சு. அதன்படி விக்ரம் அவுட், வினோத் தான் வின்னர் ஆஃப் தி டாஸ்க். ஓவரால் நல்லா போக வேண்டிய இந்த டாஸ்க் விக்ரமோட மாஸ்டர் பிளான்னால ஃபுல்லி சொதப்பல். சனிக்கிழமை ஒருத்தர் கிளம்பி வருவாரு, ரெடி ஆயிக்கிங்க ராஜா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. சோ எல்லாருக்கும் ஃபைனலி நியூ இயரை முன்னிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து வெரைட்டியா சோத்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து சந்தோஷமா சாப்பிடுங்கடா அப்படின்னு மகிழ்வித்தார் பிக் பாஸ். நீங்க ட்ரிங்க்ஸ் உடனே சரக்குன்னு நினைச்சிட போறீங்க, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். வீட்டுக்குள்ள சரக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, புரிஞ்சுதா? நான் நம்ப மாட்டேப்பா. சரி, இத்துடன் நேத்தோட மொக்கையான எபிசோட் சிம்பிளா முடிஞ்சது. ஓவரால் இந்த டிக்கெட் டு ஃபினாலவே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 சுமாரா முடிஞ்சுச்சு. பட் ரொம்ப முன்னாடி எல்லாம் கூட போக தேவையில்ல, போன சீசன்ல பார்த்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இங்க காத்து வாங்கிட்டு இருக்கு. நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன், பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. சரி, 2026 ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போறவங்க, ஸ்கூல் காலேஜ் போறவங்க, எந்த தொழிலுக்கு போறவங்களா இருந்தாலும் திருப்தியா செஞ்சு முடிச்சுட்டு 2026 தொடங்கி வைப்போம். ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.